என்னம்மா ராணி, நகை கடைன்னு சொல்லிட்டு சின்ன கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஆமாண்ணா, என்ன பண்றது, வசதி பத்தல. நீ வேணனா உன் மருமகளுக்கு நகை எடுத்துறியா? எங்க வாயை மூடிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. வாய் கொடுத்து வம்பு வாங்கிக்காதீங்க. சரிம்மா, நான் தமாஸ்க்காக சொன்னேன், நீ வாயே திறக்க மாட்டேம்மா. அது வாயை திறந்துச்சு ஊசி நூலை வச்சு தைச்சிருவேன் வாயை. சரிம்மா, நீ என்னையவே பார்த்துட்டு இருந்தா அவங்க சந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் திரும்புமா. என்னங்க அண்ணி, அண்ணாங்கிட்ட என்னமா சொல்லிட்டு இருந்தீங்க போல. ஓ, புரிஞ்சு புரிஞ்சு. உங்க மருமகளுக்கு 2 பவுன் எடுக்கலாமா 3 பவுன் எடுக்கலாமா தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ராணிக்கு எப்பவும் தமாசே தான். மா, அத்தை பயந்து போனதை பாத்தியா? எங்க நீ அவங்களை நகையை எடுக்க வச்சிருவியோன்னு பயந்துட்டாங்கம்மா. ஆமாண்டி, பார்த்தேன். ஆனாலும் உங்க அத்தைக்காரிக்கு சும்மா கூட எடுத்துறேங்கிற பேச்சு வராதடி. ஆமாம்மா, பார்க்கலாம் இரு, இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரி வாங்க, நேரங்காலமா நகையில எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். எங்க நீ, செல்விக்கு இந்த நகை எப்படி இருக்கு கழுத்துக்கு? அவளுக்கு என்ன லட்சணமா இருக்கா. என்னம்மா செல்வி, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குமா, எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்ன வந்ததுலேருந்து மூஞ்சி டல் ஆயிடுச்சு. நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, சொல்லுண்ண. பேசுனா இவ விட மாட்டா, பேசலினா அவ விட மாட்டேங்கிறா. நடுவில் மாட்டிட்டு தவிக்கிறேன். என்னென்ன உனக்குள்ளேயே நீ பேசிட்டு இருக்க? உன்னை எந்த நகையும் வாங்கி தர சொல்ல மாட்டேன், தைரியமா பேசுன. அப்படிலாம் இல்லை ராணி, அந்த மாதிரிலாம் எந்த நினப்பு இல்லை எனக்குள்ள. ஓ, அப்ப அண்ணன் ட்ரீட்டு தான் இன்னைக்கு. அண்ணன் தான் நகை காசு கொடுக்க போறியா? ஐயோ, இவகிட்ட நம்ம இன்னைக்கு செத்துட்டோம். நீங்க, நான் உங்களை வாயை மூடிக்கிட்டு இருக்க சொன்னேன். எதுக்கு நீங்க பேசுனீங்க இப்போ? இப்போ கொடுக்குறீங்களா பில்லு? நீங்க அப்போ காசு கொடுக்குறீங்களா பில்லுக்கு? ஏதாவது உங்க தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, எனக்கும் இன்னைக்கே 2 பவுன் வாங்கி கொடுக்கணும். அங்க பாரு, மாமா திட்டு வாங்கிட்டு இருக்கதா இருக்குது. போச்சு, வசமா மாட்டுச்சு. ஆமாண்டி, அண்ணன் வாயை திறந்தாலே பிரச்சனை தான் அண்ணனுக்கு. என்னங்க அத்தை, உங்க மூஞ்சியே மாறிடுச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, தெரியாம கூட இந்த பொம்பளையும் கூட நம்ம ஷாப்பிங்கே வந்துருக்க கூடாதுப்பா சாமி. நம்ம மண்டை தான் உருண்டுது. சரிங்க, நீ இதுக்கு நம்ம பில் போட்டு இது வாங்கிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு. எப்பா முடிச்சிட்டாங்கப்பா எங்களை ஷாப்பிங்க. இல்லைன்னா எவன் போய் இவகிட்ட எல்லாம் திட்டு வாங்குறது. சரிங்கண்ணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு கூட வந்து நகை எடுத்து கொடுத்ததுக்கு. எப்பவுமே செல்விக்கு என்னோட ஆசீர்வாதம் இருக்குமா. என்னங்க அண்ணி, உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். சீக்கிரமா பத்திரிக்கை வந்து கொடுங்க. உங்கள் வீட்டில் நாங்கள் கல்யாண சாப்பாடு தான் சாப்பிட்ணும். சரிங்க அண்ணி, கண்டிப்பாக இது நடக்குங்க அண்ணி. சரிங்க தை, இன்னைக்குள்ள இருந்துட்டு நாளைக்கு போங்களேன். ஐயோ இல்லைம்மா, இவருக்கு வேலை இருக்கு, எனக்கு அங்கே தோட்டத்தில் வேலை இருக்கு, போயே ஆகணுமா. என்னங்கண்ணா, நீங்களா சொல்லுங்க, இருந்துட்டு போங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, இருந்துட்டே போலாமே. நீங்க இது கூட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா? ஒரு வீட்டுக்கு வந்தோமா போனோமான்னு இருக்கணுங்க. விருந்தோ மருந்தோ 3 நாளைக்கு தான். கிளம்புற வழியை பாருங்க. அப்பா அண்ணி என்னென்னமோ சொல்றாங்க அண்ணன்ட்ட. அண்ணன் மூஞ்சியும் மாறிட்டே இருக்கு. சரிம்மா ராணி, நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். அதுதான் எனக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. போயிட்டு வரேம்மா.